ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவானி டாக்ஸ். இன்னைக்கு நாங்க வந்து புதுசா ஒரு டிரைவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். இவர் தான் அந்த புது டிரைவர். இப்ப அடுத்த வீடியோ வந்து நான் எடுத்தேன், கேமரா ஆன் பண்ணாம எடுத்தது வந்து சூரி கேமராமேன் சூரி மாதிரியே பாட்டுறாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. இன்னொரு யூடியூபரை வந்து அது பேர் என்ன, அதெல்லாம் நீ சொல்லாத. பயப்படல, நான் வந்து சடன் அடைஞ்சிடுறேன். சொன்னியா இல்லையா? ஒத்துக்க. சரி மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்றேன். எதுக்கு சூர்யா அப்படி சொன்னேன்? இருந்தாலும் ஆமா, கேமரா ஆன் பண்ணாம உட்காந்து ஆயிடுச்சுன்னா எங்க அவங்க பாப்பாங்க. அப்ப நீ வந்து சரி அது ஓகே, அது நீ என்ன சொல்லிருக்கணும். எதுக்கு தேவையில்லாம வந்து சூரி ப்ரோவெல்லாம் வந்து இழுக்கிற? ஆமா, சூர்யாட்டதான் எடுத்து நிக்கிறேன். அவராச்சும் பரவாயில்ல, எதையோ ஒன்று எடுத்து எதையோ மிஸ் பண்ண, எடுக்கும் போதே மிஸ் பண்ற. நீ வந்து நம்மளோட சக யூடியூபர் வந்து மரியாதை இல்லாம பேசுற. நீ இப்ப வந்து கார் ஆக்சுவலா நின்னுட்டு தான் இருக்கு. அதனால இவன் பாக்கலாம், அதனால இவன் மேல கேஸ் எல்லாம் போடக்கூடாது யாரும். எப்படி இவனுக்கு காப்பாத்துறா? நான் கேட்டதா இல்ல. ஓகே ஓகே. இல்ல தமிழ்நாடு போலீஸ் இதை பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஓகே, இப்ப நாங்க எங்க போறோம்னா இவனே சொல்லுவான் எங்க போறோம். நம்ம வந்து கேமரா சரி பண்ண போறோம். ஆமா, அப்படியே கேமரா சரி பண்ணி வீடியோ எடுத்து லட்சக்கணக்குல 1 மில்லியன் வியூ வந்து நாங்க வந்து விருந்து வைப்போம். நாங்க விருந்து வைக்கிறியா? கருமாரி ஆனா பாக்கணும் அவனுக்கு. இந்த மாதிரி அரைச்சொல்லா அவன் பேசுவான், அவனை அவாய்ட் பண்ணிக்குவான். அவனை நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அவனே எலும்பு கூடு மாதிரி தான் இருப்பான். எங்க ஒரு ஸ்டெப் போடு. இறங்கி போவா. இவனுக்கு கார் ஓட்ட தெரியுமா? உனக்கு லைசென்ஸ் இருக்கா? காட்டு. போன்ல இருக்கு. போன்ல இல்ல, கையில இருக்கணும். கையில எல்லாம் எடுத்துட்டு வரல. அப்ப டிஎன் போலீஸ். இப்ப நாங்க எங்க இருக்கோம்னா கரெக்டா டி நகர்ல இருக்கோம். சிக்னல்ல தான் நின்னுட்டு இருக்கோம். அடுத்த சிக்னல்ல இவனை புடிச்சிருங்க. இந்த வீடியோ எப்படி வர 1 வீக் ஆயிடும். ஏய், நீ என்ன கிழிச்சிட்ட? உனக்கு தண்ணி இந்த கிளி கிளிக்கிறாள். எந்த ஒரு காரியா இருப்பா? வந்ததுல இருந்து மொடா குடிகாரனா இருப்பான். தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு 10 கிலோமீட்டர் தான் இவன் ஓட்டுறான். அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியை காலி பண்றான். ஒரு மனுஷனா 8 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். டைமிங் செட் பண்ணி வாட்டர் பாட்டில் வர வச்சிருக்கேன். ஹைட்ரேஷனுக்கு டீஹைட்ரேஷன் அறிவுலாம் இருக்கு. ஆனா 12 மணிக்கு குடிக்கிறான். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 8 லிட்டர் குடிக்கிற நீ வயிறாது என்னது? தண்ணி தானே கேட்டேன். இந்த குடிகாரர் கூட எல்லாம் இதுக்கு தான் சவகாசம் வச்சுக்க கூடாது. நீ முதல்ல கரெக்டா போ. குமரன் இல்ல, குமரன் இருந்தானா இருந்தானா நான் ட்ரங்க் அண்ட் டிரைவ் மாட்டிருப்பீங்க 2 பேரும் சேர்த்து. அவன் போட்டோ காட்டுற பாருங்க. அவன் ஒரு மகா குடிகாரன். இவன் கூட சேர்த்து இவனும் குடிப்பான். 2 பேரும் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறதா ஒரு வேலையை வச்சுட்டு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இதெல்லாம் உங்க வீட்டுல பாத்தாங்க. எங்க வீட்டுல சும்மாவே நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் வேற சொல்லிட்டு. உங்க வீட்டுல என்ன வீடியோஸ் எல்லாம் பாப்பாங்களா? இல்ல, நான் இது வரைக்கும் சொல்லல. இல்ல, இன்னைக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ற. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பெரிய யூடியூபர் இருக்காங்க, ஷிவானி டாக்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து வந்து பிகைன் ரூட்ல வந்து அவார்டு வாங்குவாங்க. ஓகே. ஆமா, ப்ரமோஷன், ஃப்ரீ ப்ரமோஷனா? நாங்களாம் அவார்டு நாங்க வாங்கிப்போம். குச்சமே இல்ல. நான் கூட போன தடவை போய் ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? சிறந்த டிரைவர் அப்படின்னு. எங்க ஓட்டவே தெரியல. இன்னொன்னு சொல்ல போனா அவனுக்கு கால் எட்ட மாட்டேங்குது. தேடுறா ஆக்சிலேட்டர் எங்கன்னு தேடுறாங்க. கீழே குச்சி ஒரே நிமிஷம் இருக்கு. அங்க பாருங்க, கால் எட்டல. வேணும்னே பாவ கஷ்டப்பட்டு எக்கிய. ஐயோ, கால் எட்டாத குள்ளா மாதிரி வீரா மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. புள்ள மாதிரி வீரா இருப்பா அவனே. வீரா பாத்துக்கோங்க. இவன் அப்பதுல இருந்து யாரையாவது குறை சொல்லிட்டே இருக்கான். முதல்ல இந்த மாதிரி பின்னாடி பேசுறது நிறுத்து. மனசை சுத்தமா வச்சுக்கணும். மனசு நல்லா வச்சுக்கீங்க. இல்ல இல்லடி, கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க, எல்லாம் பதிவாகுது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. Next left onto Williver Kottam High Road. இந்த அக்கா வேற என்ன விட அக்கா தான் அதிகமா விளாகுல பேசுது. டேக் லெஃப்ட். இதோ தப்பா போயிட்டா சவுண்ட் கேட்டுச்சு. எப்படி போனோம்? செருப்பு ஒரே நிமிஷம் காட்டு. ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ, தப்பான ரூட்ல போறாங்க. ஐசிங்க பாருங்க. ரூட் எங்க போய் திருப்பது? ஒரு நிமிஷம் இரு. Continue on College Road for 800 meters. ரூட்ல போறா இவன். கரெக்டான ரோட் தான். கூகுள் மேப் போய் சொல்லாது. கரெக்ட் கொண்டு வா.
செருப்பு பிஞ்சுக்கோ. இந்த வீடியோட ஆதாரமே எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு 3.5 கிலோமீட்டர்னு காட்டுச்சு. இப்ப 4.5 கிலோமீட்டருக்கு மாத்தி வச்சிருக்கான். எப்படி போனோம்? நீ பாட்டுல போற. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. A few moments later. கூகுள் மேப் போய் சொல்லாது. இல்ல மச்சான் கரெக்டா தான் காட்டுவாப்புல. எதுக்கு இந்த இடத்த காட்டினாலும் தெரியலையே. என்ன பேசுறீங்க தம்பி? வண்டி ஓட்ட சொன்னா உமன்ஸ் காலேஜ்ல இருக்க வெள்ள நிக்கிற பெண்கள் எல்லாம் பாத்துட்டு வண்டி ஓட்டாம சுத்திக்கிட்டு இருக்கா. இதான் உமன்ஸ் காலேஜ். என்ன காலேஜ்? உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அதான் காலேஜ். இவ வந்து ஏன் தப்பா வந்தா எனக்கு இப்பதான் புரியுது. காலேஜ பாக்கணும்னு 2.5 கிலோமீட்டர் சுத்திட்டு அவன் போற இடத்துக்கு போறான். சரியான பொம்பளை எல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. ஆமா ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த இது எடு. லெஃப்ட் எடு. லெஃப்ட் ஐயோ லெஃப்ட் Use the right lane to turn left onto College Bridge, then ஓகே. இப்போ வந்து நீ நேரா போணும். right onto Pantheon ஸ்லைட் Flyover. ரைட் ஆம்பா. ஓகே. பிரிட்ஜ் மேல தானே. எஸ் ஃப்ளை ஓவர் எடுக்கணும். ஓகே நல்ல அப்டேட். கூகுள் மேப்போட சிறந்த அப்டேட்னா ஆமா இதுதான். ஆமா உண்மையிலே தான். ஏன்னா வந்து பிரிட்ஜ் கீழே போறதா மேல போறதாவே தெரியாது. இதுல அழகா காட்டுது. என்ன டேக் phone இது? ஃப்ளை ஓவர். என் போன் IQ Z5 ஒரு நல்ல போன். கிட்டத்தட்ட வாங்கி ஃப்ரீ ப்ரமோஷன் தான். இல்ல 4 மாசம் ஆச்சு. சூப்பரா இருக்கு. இது 4 மாசம் ஆகுதா? 4 வருஷம் ஆச்சு. Merge with Pantheon Road. 1.5 வருஷம் ஆகுது. இவன் ஐபோன் ஒன்னு வச்சிருக்கான். தண்டத்துக்குன்னு இருக்கா. நான் அதுலதான் vlog எடுக்கிறோம். என்னோட போன் இன்னைக்கு இன்னொரு போன் வச்சிருக்கேன். அது எடுத்துட்டு வர காரணத்தினால் கண்ட போன்ல எல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே இன்னும் 11 நிமிடத்தில் நாங்க வந்து போக வேண்டிய இடத்தை வந்து இலக்கை வந்து அடைந்து விடுவோம். இவன் மனசுல வந்து எப்படின்னா இவன் வந்து சிவானி டாக்ஸ்ல இல்ல விஜய் சுத்து பாக்ஸ்ல இருக்கிற ஒரு உறுப்பினரா இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அங்கெல்லாம் ஒண்ணு சேர்த்துக்க மாட்டாங்க. இது என்னமோ ஒரு காலேஜ் சொல்லுவாங்க. என்ன காலேஜ் இது? மியூசியம் தான் பைத்தியம். மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. எங்க பார்த்தாலும் காலேஜ் உமன்ஸ் காலேஜ். சரியான பொம்பளை சோக்கு பிடிச்ச பையனா இருக்கான். வண்டி நிக்குது guys. In 300 meters, at the roundabout, take the first exit onto Police Commissioner's இல்ல Road, இல்ல Police Commissioner நீ Office Road. கேமரா பாக்குறல்ல அப்புறம் உங்களை கேஸ் ஆயிடும் சொல்றேன். வண்டி நிக்கறனால தான் கேமரா பாக்குறான். உன்னை காப்பாத்துறேன் நானு. எப்படி உயிர் காப்பான் நான் தோழி. ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சாரி நம்ம கூட வந்தவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அவர் வேற வண்டி அப்படியே ஏர்ல பறக்கூட. பாலையா பாத்திருக்கியா? யூடியூபர் எல்லாம் கிடையாது. ஸ்ட்ரீட்ல பெரிய ஆக்டரே. இவன் வந்து பெரிய ஆக்டரே கிண்டல் பண்ற அளவுக்கு வந்து பாலையா ஃபேன் தெரியுமா? நானே அப்படியே ரத்தத்துல இருந்து வர எனக்குலாம் ஜெய் பாலையான்னு சொல்லி பாரு. இப்ப விளையாட்டு தூக்குறாரு. ஐயோ இப்ப கொலை வேற பாய் நீ அத்து மீறிட்ட. என் தன்மானத்தை சீண்டி பாத்துட்ட. நீ ஆக்சுவலா சூரி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ற? அவராஜ பரவாயில்ல. Take the next right onto Raja Annamalai Road. இரு ஏய் முதல்ல இப்ப வந்து எப்படி எடுக்கணும்? ரைட் எடுக்கணும்டா. ரைட். திஸ் இஸ் ரைட். நீ வந்து இல்ல எங்க ஸ்கூல்ல இப்படி சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? இல்ல நான் வந்து என்ன பண்ணுவேன் லெஃப்ட் ரைட் வந்து கார் ஓட்டுறப்ப மாத்தி சொல்லிடுவேன். அதனால இப்படி ஆக்ஷன் காட்டுவல்ல அதுல பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓ நீ அப்படி வரியா? உனக்கு கார் ஓட்ட தெரியும் தானே? எஸ் ஐ ஹேவ் மை லைசென்ஸ் ஹோல்டர். ஐ ஹேவ் லைசென்ஸ். அப்படியே ஓட்ட மாட்டேங்கிறேன். அது வந்து நான் வந்து ஓட்டுனா வந்து ஒரு பெரிய ரேசர் ஆயிடுவேன். அதனால ஓட்ட மாட்டேன். அஜித் சார் உள்ள இருக்கிற ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சாரி. நானா கூச்சமே விட மாட்டேன். பெண்கள் தான் பாக்குறாரு பார்த்தாக்க இருக்க பாட்டியே விட மாட்டாங்க. ரெண்டு சைடு போட்டுருக்கீங்க. யாருனாச்சும் போட்டுருக்காங்களா ஹெல்மெட்? அவரு பக்கத்துலயே போட்டிருக்காரு. ஒத்தால தான் போற முன்னாடி ஒரு பாயா கப்பறாங்க பாரு. அவங்க போட்டுருக்காங்களா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? பாட்டியே விட மாட்டாங்க. அவங்க ஹெல்மெட் இந்த வயசுல போட்டு நாட்ட கப்பறாங்க. இங்க பாருங்க गाइस இவங்க கூட தான் ரெண்டு வந்தாங்க. பாட்டி பதத்த ஹெல்மெட் போட்டாங்க. இல்ல 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 சொல்லு அப்படின்றியா? அதான் சொன்னல இந்த பிளாக்ஸ் பாத்து ரூட் எடு ரைட் ஏறா. ரைட் ஏறாவா? இப்ப திடீர்னு பார்த்தா வண்டி ஆஃப் ஆகுது. செருப்பால டிடி. அநேகமா இந்த vlog வந்து நாங்க இதோட முடிக்கிறோம். ஏன்னா வந்து ரைட் ஏறானா ரைட் போய் யூ டர்ன் எடுத்து எங்கயோ திரும்பி அந்த ரூட்டுக்கே போறான். அதனால இந்த vlog வந்து இதோட நாங்க வந்து முடிச்சுக்கிறோம். அங்கெல்லாம் எடுக்க தேவையில்லையே. அங்க போயிட்டு என்ன லொல்லுத்தனம் பண்ண போறேன்னு தெரியல. ஓகே ஒரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். இதே கண்டென்ட்ல நாங்க கண்டினியூவும் பண்ணுவோம். அது பார்ட் 2 இல்ல
ஐயோ பெரிய யூடியூபர் நினைச்சு போற ஒரு 100 வியூஸ்க்கு. என்ன காலேஜ் எடு? இது என்ன இது ஸ்கூல்ரா, இது பாய்ஸ் ஸ்கூல். அப்ப நான் வேணான்றவேன் பாத்தீங்களா. பசங்க Take அப்புறம் the இது next left பார்த்தா onto Velagappa Road. இவனே எப்பயாவது நல்லதா பேசுவான். அப்ப இந்த கூகுள் அக்காக்காரி வந்து ஏதாவது பேசிடுறான். இருடா ரூட் சொல்றாடா, அவளை போய் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஏறா லெஃப்ட்ல இதுடா. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அருந்துகிட்ட முண்டங்கடா. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இல்லடா மத்தியானம் ஐயோ சரி விடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. புள்ள தெளிவாதான் வந்தது. நடுவுல பிசாசு மாதிரி கத்திக்கிட்டு லெஃப்ட் இருக்கிற ரைட் நானும் திருப்பிட்டேன் வண்டிய. லெஃப்ட்ல ரைட் போகுது. நல்லா வந்தவனே லெஃப்ட் ரைட் மறக்க வச்சிட்டேன். தாத்தாலாம் பைக்ல வேகமா போயிட்டு இருக்காரு, ஓவர்டேக் பண்ணி. ஐயோ எனக்கு அடிச்சா ஒரு ரேஞ்சுக்குலாம் இருக்கு. ஐயோ இதெல்லாம் ரூட் சொல்லு. ஸ்ட்ரைட் இப்ப நம்ம வந்து ரைட் எடுக்கணும். ரைட் இப்படி எடுக்கணும், இப்படி யூ டர்ன் பண்ணிட்டு போகணும், ரைட் எடுக்கணும். ஓகே புரிஞ்சிருச்சு. பாடா இப்போ ஒரு நேரா ஸ்ட்ரெயிட் போயிட்டு ஒரு லெஃப்ட், அவ்வளவுதான். 600 மீட்டர்ல நாங்க வந்து போயிடுவோம். எங்க டெஸ்டினேஷன் ஆரம்பத்துல இருந்து அபசகுணமா போயிடுவோம் வந்துருவோம். இப்ப நீ வந்து என் கண்ணுக்கு நீ எப்படி தெரியுமா தெரியுது, நீ அப்படியே ஒரு இப்போ சுத்தி போக மூட்டமா அப்படியே நீ மேல நிக்கிற. நின்னு எனக்கு இப்படி அடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை கொண்டு வந்து நின்னு எனக்கு இப்படி ஆசீர்வாதம் பண்றடா. ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? கூட வந்தவங்க சரித்திரத்துல இடம் பிடிப்பாங்க. சரித்திரத்துல இடம் பிடிக்க மாட்டாங்க, சுடுகாட்டுலதான் இடம் பிடிப்பாங்க. நானும் எத்தனை பேர் வச்சு வண்டி ஓட்டிருக்கேன். என்ன எத்தனை பேர் வச்சு ஓட்டிருக்க? வண்டியிலே 4 இவன் கார்ல எனக்கு தெரிஞ்சு 4 பேர் ஏறலாம். அப்ப நிறைய பேர் வச்சு எடுத்திருக்கானா அதுவும் அஃபென்ஸ் தான். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வந்து ஒரு 100 கேஸ் கீழே வந்து இவன் மேல 100 நல்ல வக்கீலோட உங்களை சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல வந்து ஏதாச்சும் புழல் ஜெயில் அந்த மாதிரி ஒரு ஜெயில பாப்பீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. 200 மீட்டர் இந்த நேரோ ரோட்ல போனா நாங்க எங்க டெஸ்டினேஷன் ரோடு. ஓ இப்போ வந்து தமிழ்நாடு செம்ம road. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் தானே. ஆமா. இந்த ரோடெல்லாம் எதுல வரும், எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வரும்? சரி ஏதோ அந்த டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்றான் இவன். பெரிய மனசுல பெரிய வந்து இந்த தாத்தா நினைப்பு, இந்தியன் தாத்தா நினைப்பு. நீயும் நம்ம தாத்தா நினைச்சியா? நான் குகனெல்லாம் எதுவுமே சொல்லல. நீ உடனே குகன்கிட்ட போகாத. நம்ம டெஸ்டினேஷன் லெஃப்ட் ஆண்டா. ஓகே गाइस, நாங்க வந்து அந்த டெஸ்டினேஷனை தேடி வர அலையணும். அதுக்கு என்னென்னலாம் பாடுபடுத்த போறான்னு தெரியல. ஓகே பை பை. The next day. இவனை எங்கேயாவது பாத்தியாலா? எதுக்காக இவனை தேடுறீங்க? இவனை வெட்டதான். அண்ணாச்சி வெட்ட போற அதிர்ஷ்டசாலை கொஞ்சம் நான் பார்க்கலாமா? மாட்டானே. நான் எத்தனை பக்கம் வாங்க போனேன் சார். நான் சொல்லி போலீஸ் குரூப்ல போட்டோ எடுத்து பிடிச்சிட்டாங்க.